அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். டிக்பிக், a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. பாதி ஆனந்தன் ஆதரவாளர்களாகவும் பாதி புற்குடி ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்களாக மாறுறாங்க. மாறிய பிறகு இது மாயாவதி கவனத்துக்கு போன பிறகு தான் மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து தமிழக மாநில ஒருங்கிணைப்பாளராக பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கட்சி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டோம். ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி பொற்குடிக்கு இல்லை, அவங்க வழக்க பார்க்க வேண்டிய இவர் தானே. ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கை நடத்துவதற்காக ஆனந்தன் அதிக கவனம் செலுத்தினார். இதில் குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வரணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இதுதான் நோக்கம். இதற்காகத்தான் ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சி இளைஞர்களால், ஆம்ஸ்ட்ராங்குடி விசுவாசிகளால், அவர் மனைவி பொற்குடி போன்றவர்களால் ஆதரிக்கப்பட்டவர். இப்போ ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் ஆனந்தனுக்கு பழைய ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் கட்டுப்பட மறுக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக கட்டுப்பட மறுக்கிறாங்க? ஏன்னா அவங்களோட ஆதரவு மூலியமாக தான் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது ஆனந்தனுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏன் ரெண்டா பிரிகிறாங்க? எங்க இந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகுது? பொற்குடி வீட்டில் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பொற்குடியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. எந்த கட்சி நிகழ்ச்சி கொடியேற்றுதல் கூட்டம் போடுறதுன்னா அவங்க யாரோட தொடர்பில் இருக்காங்க சார்? ஆனால் இந்த ஒரு இடத்துல பிஎஸ்பி, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி யார் பக்கம் நிற்கிது சார்? பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் பக்கம் நிற்கிதா இல்லை ஆனந்தன் அவர் பக்கம் நிற்கிதா? இப்போ யாராவது ஒரு பக்கம் நின்று இருந்தாங்கன்னா ஒருவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் பதவியிலேருந்து நீக்கம் சொல்லி கட்சி தரப்புலேருந்து தானே அனௌன்ஸ்மெண்ட் வருது. இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் வருது, வந்தாலுமே பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட தலைமையில் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ மாயாவதியிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர் எந்த நேரத்துலையும் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் தான். ஆம்ஸ்ட்ராங் இருந்த வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பகுஜன் சமாஜ் வந்து என்றைக்குமே போனதே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஆனந்தன் தலைமையில் பகுஜன் சமாஜ் வந்ததுக்கப்புறம் 2-3 எம்எல்ஏ வேணும்னா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்குக்காக பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தவர்கள் தான் அதிகமாக தவிர பகுஜன் சமாஜ் கட்சி இங்கே ஒரு பெரிய செல்வாக்கான கட்சி இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து தமிழக மாநில ஒருங்கிணைப்பாளராக பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கட்சி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டோம். இதுக்கப்புறம் குடும்பமும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் மட்டும்தான் அவங்க வந்து பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பு பார்த்தோம். இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன? ஏன் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது இப்போது? இல்லை, பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரை பகுஜன் சமாஜ் கட்சி தலித் மக்களுக்கான இயக்கம் தமிழ்நாட்டில். அதே போல் ஆம்ஸ்ட்ராங்கும் தலித் இளைஞர்களுக்கான தலைவர். ஆம்ஸ்ட்ராங்குக்காக பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தவர்கள் தான் அதிகமாக தவிர பகுஜன் சமாஜ் கட்சி இங்கே ஒரு பெரிய செல்வாக்கான கட்சி இல்லை. அது வந்து யூபியிலேயே மாயாவதியை இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி அழிஞ்சு போச்சு. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவு தெரிவித்தது காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சியை யூபியில் இருக்கக்கூடிய தலித் மக்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்போ மாயாவதிக்கு முகவரியே இல்லை. முகவரி இல்லாத மாயாவதியை தமிழ்நாட்டில் முகவரி கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங் தான். அப்போது ஆம்ஸ்ட்ராங்குக்கான ஆதரவாளர் கூட்டம் தான் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார்களே தவிர இப்போது ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். இது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி, ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காகத்தான் ஆனந்தன் அறிவிக்கப்படுறார். இந்த வழக்கை நடத்துவதற்கு, எந்த வழக்கை? ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கை நடத்துவதற்காக ஆனந்தன் அதிக கவனம் செலுத்தினார். இதில் குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வரணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இதுதான் நோக்கம். இதற்காகத்தான் ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சி இளைஞர்களால், ஆம்ஸ்ட்ராங்குடி விசுவாசிகளால், அவர் மனைவி பொற்குடி போன்றவர்களால் ஆதரிக்கப்பட்டவர். ஆதரிக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டவர் தான் ஆனந்தன். இப்போ ஆனந்தனை பொறுத்த வரைக்கும்
ஆனந்தனுக்கு பழைய ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் கட்டுப்பட மறுக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக கட்டுப்பட மறுக்கிறாங்க? ஏன்னா அவங்களோட ஆதரவு மூலியமாக தான் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு அவங்க எல்லாரோட சம்மதத்தோட தான் கொண்டு வர தலைவராக நியமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஏன் ஆனந்தனுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் கட்டுப்பட மாட்டுறாங்க? ஏன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள். ஓகே, அவங்கள யாரும் டாமினேட் பண்ண முடியாது ஆம்ஸ்ட்ராங்கை தவிர. ஆம்ஸ்ட்ராங் இருந்த காலத்தில். இப்போ ஆனந்தன் கட்டுப்பட மறுக்கிறார்கள். ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா ஆனந்தனை விட சில மூத்த நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங்கோடு இருக்காங்க. ஓகே, ஆனந்தன் பிஎஸ்பியில் இணைவதற்கு முன்பு, ஆம்ஸ்ட்ராங்கோடு இணைவதற்கு முன்பு நிறைய இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், ஆம்ஸ்ட்ராங்கோடு சில வழக்கறிஞர்கள், பெரிய வழக்கறிஞர்கள் கூட்டம் வந்து எந்நேரமும் ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி இருக்கும்னே சொல்லுவாங்க. ஆமாம். அப்போது இப்படி ஆம்ஸ்ட்ராங்கோடு கட்டுப்பட்டவர்களை ஆனந்தன் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார். கட்டுக்குள்ளே வர மறுக்கிறாங்க. மறுக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ மாயாவதியிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர் எந்த நேரத்திலையும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான். அவங்க அந்த அளவுக்கு. ஆமாம் ஆமாம். அவர் கணவன் இருக்கிற பொழுது நீங்கள் புத்த பூர்ணிமா இப்படி எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பெரிய அளவில். ஆமாம். அப்போது நீங்கள் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு சென்னையிலேருந்து ஒரு ரயிலே கூட்டிகிட்டு போவார். எங்கே? யூபி நாக்பூர் கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போய் பெரிய விழா, மாயாவதி தலைமையில் பெரிய விழா எடுப்பார். ஒரு ரயிலில் 1500 பேர் போவாங்க. அப்போ மாயாவதி அதே போல் புத்த பூர்ணிமா அந்த நிகழ்ச்சிக்கும் மிகப்பெரிய விழா எடுப்பார் நாக்பூரில், யூபியில். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கு தான் மாயாவதிக்கு அறிமுகமான தலைவர். அப்போ மாயாவதிக்கு அறிமுகமாகும்போது மிஸ்ஸஸ் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்துக்கும் நெருக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த பிறகு இதை வந்து அகில இந்திய செய்தியாக மாற்றினார். மாயாவதி வந்து இறப்புக்கு வந்ததுனால அது அகில இந்திய செய்தியாக போச்சு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, குற்றவாளிகள் சுதந்திரமாக தெரியுறான், இப்படியெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலை உணவு எங்கே? டெல்லியில். டெல்லியில் அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. யாருக்காக? ஆம்ஸ்ட்ராங்குக்காக. குற்றவாளிகளெல்லாம் போலி குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளி தப்பிச்சுக்கிட்டான், உண்மையான குற்றவாளிகள் பிக் ஷாட்டு, இப்படி உண்மையான குற்றவாளிகளை நோக்கி இந்த அரசு காவல்துறை நகரணும், இப்படியெல்லாம் அறிக்கை கொடுத்து. அப்போது ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நட்பை வைத்திருக்கக்கூடியவர் மாயாவதி. மாயாவதியோடு நெருங்கி நட்பு வைத்திருக்கக்கூடியவர் பொற்கொடி. அப்போ இதில் ஆனந்தன் வந்த பிறகு தொண்டர்கள் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. பாதி ஆனந்தன் ஆதரவாளர்களாகவும் பாதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களாக மாறுறாங்க. மாறிய பிறகு இது மாயாவதி கவனத்துக்கு போன பிறகு தான் மாயாவதி ஒன்று கரண்ட் எம்பி, ஒன்று முன்னாள் எம்பி. யாருன்னு கேட்டிங்கன்னா ராம்ஜி கௌதம், இப்போ ஒரு கரண்ட் எம்பி. அவர் அனுப்புகிறாங்க. இன்னொருத்தர் ராஜா ஏன்னு எக்ஸ்எம்பி. 20 தலைமையில் ஒரு அனுப்பி அத்தனை பேருடைய கருத்துக்களையும் கவனமாக ரெக்கார்டு பண்ணிவிட்டு சமரசம் பண்ணி வைத்துட்டு நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். தமிழ்நாட்டில் தலித் அரசியல் மிக பரபரப்பாக இருக்குது. திருமாவளவன் இருக்கார். அதே போல் நீங்கள் பிஎஸ்பியை அடுத்த இடத்துக்கு கொண்டு வரணும். குறைஞ்ச ஒரு 2-3 எம்எல்ஏவாவது ஆக்கணும். இதெல்லாம் நீங்கள் வளர்த்தணும்னு இப்படி ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க. போன பிறகும் ஆனந்த் என்ன பண்ணுறாரு? குழு அரசியல் வளர்ந்த பிறகு ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி பொற்கொடிக்கு இல்லை. அவங்க வழக்க பார்க்க வேண்டிய இவர் தானே. வழக்கறிஞர் தான் வழக்க பார்க்கணும். வழக்க பொற்கொடி பார்ப்பாங்க. அவங்க வழக்கறிஞர் தான். இருந்தாலும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முழு நேரமாக வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர் ஆனந்தன். அந்தம்மா வழக்கறிஞரே தவிர தொழில் செய்பவர் அல்ல.
குடும்பம் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? பிஎஸ்பிக்கு இருக்குது. அதே போல் அந்த தொண்டர்களுக்கு இருக்குது, ஆனந்தனுக்கும் இருக்குது, மாநில தலைவருக்கு ஆனந்தனுக்கும் இருக்குது. இப்போ 2 கூறாக பிரிவதற்கு காரணம் ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் தனியாகவும், ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் தனியாகவும் எங்கே இருக்காங்க? பிஎஸ்பியில் இருக்காங்க. அப்போ பிஎஸ்பி 2 கோஷ்டியாக இருக்குது. சார் இது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆதரவுமே இருந்ததுனால தான் ஆனந்தன் வந்து உள்ளே வராரு, தலைவராக நியமிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கை எடுத்து நடத்தணும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது ஆனந்தனுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏன் 2ஆக பிரிகிறாங்க? எங்கே இந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகுது? இல்லை, என்ன எப்படி உருவாகுதுன்னா, பொற்குடி வீட்டில் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பொற்குடியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே. எந்த கட்சி நிகழ்ச்சி, கொடியேற்றுதல், கூட்டம் போடுறதுன்னா அவங்க யாரோட தொடர்பில் இருக்காங்க? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். அப்போ அதெல்லாமே அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆம்ஸ்ட்ராங் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள். ஓகே. அந்த தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனந்தனுடைய தலைமைக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். ஓகே. இந்த கான்ட்ரவர்சி அங்கே தான் உருவாகுது. ஓகே. உருவான பிறகு அந்த பதவியில் இருப்பவர்களை தூக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை போடுறாரு. ஓகே. எல்லா மாவட்டங்கள்லையும். அதாவது அவங்க மாற மறுக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து வந்து ஆம்ஸ்ட்ராங் பின்னாடியே போயிட்டு இருந்தவங்க இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க பின்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனந்தன் பின்னாடி போகணும்னு நினைக்கல. ஓகே. அப்போ இது கான்ட்ரவர்சி வளருது. ஆனந்த ஆதரவாளர்கள் சமீப காலமாக வந்தவர்கள், புதுசாக கட்சியில் இணைந்தவர்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கோட இருந்த ஆட்கள்லாம் வழக்கு நிறைய இருக்குது, கட்சி காசு செலவு பண்ணியிருப்பான், குடியேற்றிருப்பான், கடன் இருக்கும், லோக்கல் பாலிட்டிக்ஸில் பல பகையை சம்பாரித்து வச்சுருப்பான். இதெல்லாமே ஒரு 10-15 வருஷமாக நடக்குது. இப்போ கட்சி மேலே அதிருப்தி ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு பிறகு. ஓகே. அப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, நீங்கள் பொற்கொடிக்கு தான் இருக்குது, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான். ஏன்னா அவங்க எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள், வழக்கறிஞராக இருக்கட்டும், கட்சிக்காரராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றியம் யாராக இருந்தாலுமே அவங்க ஆம்ஸ்ட்ராங்கோடு தொடர்புள்ளவர்கள். அவர்களுடைய பலு என்ன, அவருடைய சிரமம் என்ன, அவர்களுடைய அரசியல் பின்னணி என்ன, எத்தனை வழக்கு இருக்குது, இதெல்லாமே ஆனந்தன் தான் அதை சரி செய்யணும். ஓகே. அவர் அதை சரி செய்யலை, எங்களை அவர் அனுசரிக்கலை, எங்களை அவர் கவனம் எடுக்கலை, அப்படிங்கிறதுனால தான் எல்லாம் எங்கே போய் சேர்றாங்க? இதுதான் டெல்லி வரைக்கும் போகுது, யூபி வரைக்கும் போகுது. யூபியிலிருந்து முன்னாள் இந்நாள் எம்பி 2 பேர் அனுப்பி இது விசாரிக்க சொல்லுகிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகுது. சார், ஆனால் இந்த ஒரு இடத்துல பிஎஸ்பி, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி யார் பக்கம் நிற்கிது சார்? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பக்கம் நிற்கிதா இல்லை ஆனந்தன் அவர் பக்கம் நிற்கிதா? இல்லை, இப்போ அவங்க இப்போ யாராவது ஒரு பக்கம் நின்று இருந்தாங்கன்னா ஒருவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். அவங்க 2 பேருமே பேலன்ஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே இலக்க தயாராக இல்லை. யூபியிலிருந்து 2 பேரையுமே இலக்க தயார், 2 பேருமே கட்சி விசுவாசிகள். ஆனால் பதவியிலேருந்து நீக்கம் சொல்லி கட்சி தரப்புலேருந்து தானே அனௌன்ஸ்மெண்ட் வருது. இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் வருது, வந்தாலுமே நீங்கள் மாயாவதியை மிக எளிதாக பார்க்கக்கூடிய நபர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான். அப்போது இது அவ்வளோ எளிதாக ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை மாயாவதி மறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஓகே. அந்த பொறுப்பே பாதுகாப்புக்கு தான். அந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பை ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாதுகாப்பு. ஓகேங்க சார், இப்போது இது மாதிரியான சூழல் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு சார்ந்தும் கட்சி தலைமை சார்ந்தும் உள்கட்சியில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இது கூட ஒரு சில தகவல்களும் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட தலைமையில் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெல்லி ஆசீர்வாதத்தோடு தான் பொற்கொடி அரசியல் பண்ண முடியும். ஓகே. டெல்லி இல்லைன்னா யூபி. மாயாவதி உடைய கருணை பார்வையில் மூலம்தான் இந்த அம்மா நிற்க முடியுமே தவிர இந்த அம்மாவுக்கு அரசியல் பின்புலமே இல்லை, அரசியலே தெரியாது. இந்த அம்மா பாவம் ஒரு குடும்ப பெண், ஒரு வழக்கறிஞர்,
ஆம்ஸ்ட்ராங்கை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் நீங்கள் புற்குடி வழக்கறிஞரை எல்லாத்துக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங்கை திருமணம் பண்ணலின்னா அந்த அம்மாவுக்கு அரசியலும் தெரியாது, வெளி உலகமும் தெரியாது. அதனால் ஒரு கட்சி நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள தலைவர் புற்குடி சொல்ல முடியாது. சார் இப்போ வந்து ஆனந்தன் வந்து தலைவராக இருக்கார், 2-3 எம்எல்ஏ வேணும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் இருந்த வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பகுஜன் சமாஜ் வந்து என்றைக்குமே போனதே இல்லை. தனித்து தான் நின்றுருக்காங்க. அது பல தடவை தோல்வியை சந்தித்தாலுமே தனித்து தான் நின்றுருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஆனந்தன் தலைமையில் பகுஜன் சமாஜ் வந்ததுக்கப்புறம் 2-3 எம்எல்ஏ வேணும்னா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கூட்டணிக்கு போவதற்கு முன்பு உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். ஓகே, நீங்கள் வாக்கு வங்கியை நிரூபித்தா தான் ஒரு மாநாடு ஒரு 10,000 பேர் கூடுறாங்க, ஒரு பெரிய பேரணி அதில் ஒரு 10,000 பேர் கூடுறாங்க, வட இந்தியாவிலேருந்து வட இந்திய தலைவர்கள், இப்படி நீங்கள் பிரம்மாண்டத்தை காமிக்கணும்ல. ஓகே, இப்போ திருமாவளவன் இருக்கார், அவர் இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 நூற்றாண்டு காலம், 2000க்கு பின்னாடி 25 வருஷ காலம் தமிழ்நாட்டில் தலித் இயக்கம் என்பது விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத இயக்கம். ஓகே, பல மாநாடுகள் பல போராட்டங்கள் இப்படி நடத்தி வாக்கு வங்கி நிரூபித்ததுனால திமுக அதிமுக அவருக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டை பிஎஸ்பி என்ன பண்ணணும்? உருவாக்க வேண்டும். உருவாக்கினால்தான் இவர்களுக்கு ஒரு பிஎஸ்பி எந்த பக்கம் சேருதோ தலித் வாக்கு அந்த பக்கம் வரும். அதிமுக திமுக இரண்டுமே இந்த வாக்கு வங்கிக்காக பிஎஸ்பி கூட்டு சேர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. உங்கள் வாக்கு வங்கி என்னென்னு தெரியலனா எப்படி உங்கள்கிட்ட பேரம் பேசுவாங்க? இங்கே வாக்கு வங்கி தானே பேரமே. கட்சியினுடைய செல்வாக்கு என்பது வாக்கு வங்கியை அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் பிஎஸ்பியினுடைய வாக்கு வங்கியை தீர்மானித்தால் தான் வடசேலம் ஒரு எம்எல்ஏ எங்களை நாங்கள் எல்லாமே ஜெயிக்க முடியாது. இப்படி உங்களுக்கு அந்த நிரூபிக்க வேண்டியது வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி நிரூபித்தால் மட்டும்தான் பிஎஸ்பிக்கு எதிர்காலம். இல்லைன்னா பிஎஸ்பி என்பது ஒரு கட்சி, அது அரசியலில் எந்த சக்தியாகவும் மாற முடியாது. ஓகே சார், இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு எந்த ஒரு கட்டத்தில் இருக்குது சார்? அது கிட்டத்தட்ட 28 பேர் வரைக்கும் அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கதா சொல்லி சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அந்த கொலை கேஸோட எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் என்ன, எந்த ஒரு நிலைமையில் இருக்குது அந்த கொலை வழக்கு? இல்லை, அந்த கொலை வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டுருக்கு. அது விசாரணை முடிவில் தான் யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியும். இதுக்கு நடுவில் 3 என்கவுண்டர், இந்த 3 என்கவுண்டருமே முக்கியமான சாட்சிகளை அழித்து விட்டார்கள்னு ஒரு செய்தி இருக்குது. யாரோ ஒரு முக்கியமான நபரை கைகாட்டி காரணத்தினால அந்த 3 சாட்சிகளையும் எதிர்காலத்தில் இந்த பெரிய நபர் வழக்கில் மாட்டிக்கூடாது. அதனால் இந்த 3 நபர்களும் அவசரமாக என்கவுண்டர் செய்து சாட்சி அழித்து விட்டார்கள். அதனால் இவர்கள் சொல்லுகிற குற்றவாளி தான், இவர்கள் சொல்லுகிற குற்றம் நடந்ததுக்காக ஆதாரங்கள் நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான குற்றவாளியை ராமஜெயம் கேஸ் மாதிரி அது ஒரு சஸ்பென்ஸாகவே இன்னைக்கு வரைக்கும். அதே போல் ஆம்ஸ்ட்ராங் கேஸும் ஒரு அரசியல் கொலை தான். அரசியல் கொலைக்கு பின்னாடி உள்ள சக்தி யார், அதை இந்த அரசியல் கட்சிகள் நிரூபிக்க மறுக்கிறது, காவல்துறை நிரூபிக்க மறுக்கிறது. அவசரமாக 3 என்கவுண்டர் நடக்க வேண்டிய தேவை என்ன, இப்படி அதுக்கான சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த குற்றவாளி யார், இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்பதை முழுசாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். சார், இப்போது தற்போதைய தலைவர், அதாவது பிஎஸ்பியுடைய தற்போதைய தலைவர் ஆனந்தன் அவர்கள் இந்த வழக்குக்கான முயற்சியில் எந்த அளவுக்கு அவர் ஈடுபட்டிருந்தார்? இப்போ திடீர்னு அவர் நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறது, இதுக்கப்புறம் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குடும்பத்தையும் வழக்கையுமே பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனந்தன் எந்த அளவுக்கு இந்த வழக்கில் இறங்கி வேலை பார்த்தாரு? இல்லை, குடும்பத்தையும் வழக்கையும் அவரே பார்த்து கொள்வார் என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா அந்த சகோதரி பாதுகாக்கப்பட வேண்டியவர். ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி என்ற ஒரே காரணத்தினால தான் கணவனை இழந்த பிறகு இந்த பதவி கிடைச்சிது. மாயாவதி ஏன் அந்த பதவி கொடுத்தாங்கன்னா, இவருக்கு பாதுகாப்பு வேணும், இந்த வழக்கிலையும் நீதி கிடைக்கணும், பிஎஸ்பி வளர்த்த குடும்பம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வழக்கையும்
குடும்பத்தையும் பார்த்துக்கொள்வார் என்பது தனிமைப்படுத்துவதாக தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒரு தவறான முன்னுதாரணம். கட்சி தத்தெடுத்துக்கொள்ளும். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தையும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கையும் கட்சி தத்தெடுத்துக்கொள்ளும் சொல்லணுமே தவிர அவர் பார்த்துக்குவாரலாம். அப்போ கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா? வழக்கு நடக்கிற பொழுது பிஎஸ்பி தலையிடாதா? நீங்கள் அது எனக்கு தெரியாது, அவளே பார்த்துக்குவாங்க. இதுக்கு அதுவும் ஒரே வார்த்தை தான். அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகேங்க சார், நிறையா விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனது நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.